இன்று திருச்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை மீண்டும் பழைய நிலையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த இந்த உலகம் போற்றுகின்ற இந்த திட்டத்தை சிதைக்கக்கூடாது என்று மோடி அரசை கண்டித்து மாபெரும் பாத யாத்திரையை மேற்கொண்டோம். ரைட், ஆட்சியர் பங்களோட நிலைப்பாடு என்னென்ன? இதெல்லாம் எங்க அகில இந்திய தலைமை கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஓகே, பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்கிறதா தாவேக்கால சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அசூர வேகத்துல போற மாதிரி தெரியுது. எப்படி நான் பார்க்கல, அதை நான் பார்த்துட்டு பேசுறேன். அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். மாநில தலைவரா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாநில தலைவரா அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுதோ மாநில தலைவரா நான் செயல்படுவேன். ஆனா இப்ப மோடி வந்துட்டு போனாரு, அதுக்கப்புறம் அமித்ஷா வர போறாரு. அடுத்து மத்திய மந்திரிகள் இப்ப தமிழகத்தை குறி வச்சு இந்தியாவில் இருக்க ஒன்றிய அமைச்சர்கள் எல்லோரும் படையெடுக்கட்டும். பாஜக ஆளும் மாநிலங்கள் அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏ எல்லாம் படையெடுக்கட்டும். தமிழ்நாட்டு மண் ஒருபோதும் பாஜக கூட்டணிக்கான மண் இல்லை. பாஜகவை ஒருபோதும் தமிழ் மண்ணில் கால் ஊன்ற தமிழ் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். யாரு அதிமுக முழுங்குனது? யாரு? நீங்களே ஒத்துக்கிறீங்க அதிமுக முழுங்கிட்டாங்கன்னு. அது ஒரு கூட்டணியா? அது கூட்டணி கட்சிகளை முழுங்குவது தர்மமா? கூட்டணி தர்மமா? அது எல்லாம் எங்கள் கூட்டணி 45 விழுக்காடுக்கு மேல் வாக்கு வங்கியை இன்ற அளவில் பெற்றிருக்கு. இது 50 விழுக்காடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து துரோகம் செய்கின்ற பாஜகவுடன் சேர்ந்து இருக்கின்ற அதிமுக எப்படி வெற்றி பெறும்?